அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளஸ் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு, கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டு ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட்டை பற்றின ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த வெப்சைட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாகவே ஒர்க் பண்ணல மீன்ஸ் அந்த ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே பார்க்க முடியல மீன்ஸ் இந்த வெப்சைட்டில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த யூஜி அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதுதான் முக்கியம். இந்த மாதிரி டைரெக்ஷன் போங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு யூஜி அட்மிஷன் நெக்ஸ்ட்டு போய்ட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ராசஸ்ஸு இங்கே கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன். ஃப்ளாஷ் நியூஸும் போய்ட்டுருக்கு இல்லையா, தனுவாஸ் யூஜி அட்மிஷன் அந்த ரேங்க் லிஸ்ட்டு. அது கீழே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய பொசிஷன் வரணும் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதில் முக்கியமான என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, 14/8 அன்னைக்கு, அதாவது 16/8 இன்றைக்கி பார்த்தோம்னா ரேங்க் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்டு ரேங்க்னு சொல்லியிருக்காங்க. 2 வால்யூமும் எல்லாமே வொக்கேஷ்னல், அது பிபிஎஸ்சிக்கு அகாடமிக் வொக்கேஷ்னல் அண்ட் 7.5% அகாடமிக்கு. அப்புறம் பார்த்தோம்னா மற்றதில் எங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிஸு, அதே போல் பிடெக்கில் அகாடமிக் 7.5% இந்த மாதிரி மொத்தமாக ரேங்க்கெல்லாம் ரிவிஷன் வந்திருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல். ரேங்க் ரிவிஷன்றது என்ன, உங்களுடைய ரேங்க்கை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கா, பழைய ரேங்க் படி இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இது எதனால் அப்டேட் ஆகிருக்கு, எதனால் ரிவிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த 200 ஜஸ்ட் 1 மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ரிவைஸ்டு ஆசன் 16/8 இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அது பிடிஎஃப் ஃபைல் எவ்வளோ பேர் இருக்குது, நடுவில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக ஒரு ஏன்னு போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த அப்பண்டட் ரிவிஷன். அதில் உங்கள் நேம்லாம் கரெக்டாக இருக்கின்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே உள்ள ரேங்க்கும் புதுசில் ஏதோ வித்தியாசம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம கவுன்சிலிங் பற்றின அப்டேட் பார்த்தோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான தகவல் என்ன, அந்த ரேங்க் ரிவிஷன் பற்றி போட்டிருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ரிவிஷனுக்கு அப்புறம் வர கட் ஆஃப் அண்ட் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்போம். என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இது ஒரு முக்கியமான தகவலை பேசியிருக்கிறோம். ரிவிஷன் ரேங்க், ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டு ஆஸ் ஆன் 16/8/2024 இந்த டேட்டு படி இன்றைக்கி தான் மாறி இருக்குது. அது என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது, அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த குரூப்பு. ஓகேங்களா? சரி, பிடிஎஃப் ஃபைல் இப்போ தான் ஓப்பன் ஆகுது, வெரி ஸ்லோ. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்கு, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா உங்களதில் அப்படின்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ.